Hello friends, போன வீடியோவில் நம்ம டிவிடெண்டுங்கிற ஒரு சார்ஜ் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக ஃபுல்லாக பார்த்து முடித்தோம். இந்த வீடியோவில் அதர் இன்கம் சார்ஜபிள் அண்டர் ஹெட் IFOS இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ஷன் ப்ரொவிஷன் பார்ட்லி எக்ஸாம் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஹெட்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதில் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடலாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸுங்கிற ஹெட்டில். என்னென்னு ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸை லெட் அவுட்டில் விடுறோன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது சப்லெட்டிங் அப்படிங்கிறது கான்செப்ட் எப்போ வரும்னா, இப்போ 3 பேர் இருக்காங்க, A B C, ஓகேவா? ஏ வந்து பிக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் விடுறாரு. ஸோ இந்த கேஸில் வந்து ஏக்கு வந்து அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இவர் வீட்டிலையே இருந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, திரும்ப அதே ஹவுஸில் இருக்க ஒரு போர்ஷனை சிக்கு லெட் அவுட் விடுறாரு. இந்த கேஸில் பி ஓனரே கிடையாது, லெட் அவுட்டை வாடகைக்கு இருந்துக்கிட்டே லெட் அவுட் விடுறாரு. இந்த கேஸில் வந்து இவர் வந்து ஓனராக இருந்து டெனண்ட்டுக்கு விட்டால் தான் அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஆனால் இந்த கேஸில் பிங்கிறவர் ஓனர் கிடையாது, ஆனால் லெட் அவுட் பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் சப்லெட்டிங். இந்த சப்லெட்டிங் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து பிக்கு வந்து டாக்ஸபிள். இந்த சப்லெட்டிங்க்கு வந்து சி வந்து ஒரு ரெண்ட் பிக்கு கொடுப்பாரு. அந்த ரெண்ட்டை வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு சொல்லணும், ஏன்னா அது வந்து சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து டேரக்டர் சிட்டிங் ஃபீ ஃபார் அட்டெண்டிங் போர்ட் மீட்டிங். சிட்டிங் ஃபீஸ் கொடுப்பாங்க டேரக்டர்ஸ்க்கு போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காண்டி. அந்த சிட்டிங் ஃபீஸ்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் டாக்ஸபிள். எம்பிஸோட ரெமுனரேஷன், எம்பிஸ்னால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்களோட ரெமுனரேஷன் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். எக்ஸாமினர் வந்து எக்ஸாமினர்ஷிப் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அதர் தேன் ஹிஸ் எம்ப்ளாயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ப்ளாயிக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹாலுக்கான அந்த இது இருப்பாங்கல்ல, சூப்பர்வைசர் இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, எக்ஸாம் எழுதுகிறப்ப வர்ற இன்சார்ஜ், அவங்க வந்து ஒரு ஸ்கூலோட எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அந்த கேஸில் அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கிடையாது, சேலரி ஹெட். ஏன்னா ஸ்கூல் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயி, அந்த கேஸில் அது சேலரி ஹெட்குள்ளே போயிடும். எக்ஸாமினர்ஷிப்னா பர்டிகுலராக எக்ஸாம் ஹால்காண்டி அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அந்த இதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்கூலோடவங்க கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஃபீஸ்லாம் வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் டாக்ஸபிள். கண்டிப்பாக எம்ப்ளாயியோட இந்த மாதிரி எக்ஸாமினர்ஷிப் பண்ணாங்கன்னா அது வந்து சேலரி ஹெட்குள்ளே தான் வரும். இது வந்து அதர் தான் இஸ் எம்ப்ளாயர், அதனால தான் இந்த வேர்ட்டை நல்லா யோசிச்சு பண்ணிக்கணும். அடுத்து வேக்கண்ட் பிளாட் ஆஃப் லேண்ட், வேக்கண்ட் லேண்டை ரெண்ட்டுக்கு விட்டோம்னா அதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸு. அடுத்து அக்ரி இன்கம் அவுட் சைட் இந்தியா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்சைட் இந்தியா அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸாம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவுட் சைட் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா கிடையாது, அதனால இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் டாக்ஸபிள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் காம்பன்சேஷன், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். ஒரு காம்பன்சேஷன்லையோ இல்லை என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன்லையோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அடுத்து ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லை அட்வான்ஸை ஃபோர்ஃபைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் இன்கம் வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து டாக்ஸபிள். இதெல்லாம் தான் நம்ம பார்த்த ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போக அதர் இன்கம்ஸ் சார்ஜபிள் அண்டர் ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.